वचन यही लिखा है ना, गलातियों की किताब अध्याय 6 का वचन 7 पढ़े, आपको पता चलेगा। நீங்க கலாத்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க படிப்பீர்கள் என்றால் அதுல நீங்க பார்க்கலாம். सीखने वाले हर एक सिखाने वाले के क्या करना है? बलि वस्तु की बागी करना है, क्योंकि अनंत जीवन एक ज्ञान है। अनंत जीवन ऐसा नहीं है जो भी मर के स्वर्ग जाएगा तो अनंत जीवन मिल जाएगा, नहीं। अनंत जीवन इट्स अ विजडम, इट्स अ ज्ञान है। वो நித்திய ஜீவன் என்று சொன்னால் நீங்கள் மரித்து பரலோகம் செல்வது அது அல்ல. நித்திய ஜீவன் என்பது அது ஒரு ஞானம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 8வது வசனம், தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். जो शरीर के लिए बोता है वो शरीर के द्वारा विनाश को काटेगा। जो आत्मा के लिए बोता है वो आत्मा के द्वारा अनंत जीवन की कटनाई काटेगा। ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். आत्मा के लिए बोना है, ஆவிக்கென்று விதைக்க வேண்டும். तो स्पिरिचुअल विजडम, आत्मिक ज्ञान, इटर्नल लाइफ का ज्ञान के लिए बोना सीखो। ஆவிக்குரிய ஞானத்திற்கென்று, நித்திய ஜீவனின் ஞானத்திற்கென்று விதைக்க கற்றுக்கொள்ளுங்கள். कभी आप है ना उस ज्ञान को प्राप्त करके वो ज्ञान आपके अंदर काम भी करेगा। जो मुफ्त में आएगा ना उसमें कभी भी है ना मजा नहीं आता है। நீங்க இலவசமா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுல ஒன்னும் விசேஷம் இருக்காது. நீங்க கிரயம் செலுத்தி, அதாவது விதைத்து பெறும் பொழுது அந்த ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அது உங்கள் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கும். So ज्ञान है ना एक चाबी है. அந்த ஞானம் என்று சொல்லும் போது ஞானம் ஒரு சாவியாக இருக்கிறது. It's a key. அது ஒரு சாவி. वो की हर एक विजडम जो मेरे मुंह से निकलता है, इट्स अ की टू ओपन, है ना, आपकी जिंदगी में एक बात को वो खोल देता है. என்னுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு ஞானமும் அது சாவியாக இருக்கிறது. அந்த சாவி உங்களுக்குள் அது திறக்கிறதாக இருக்கிறது. जब वो आपके अंदर एक बात को खोलता है, फिर आपकी आत्मा उस डोर के द्वारा प्रवेश करेगा। आत्मा उस ब्लेसिंग के अंदर प्रवेश करके उस ब्लेसिंग में जीना शुरू करेगा. அந்த சாவி திறக்கப்படும் பொழுது உங்கள் ஆவி அதற்குள்ளாக பிரவேசித்து விடும். உங்கள் ஆவி அதற்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதை செயல்படுத்த ஆரம்பிப்பீர்கள். एक वचन को पढ़ें, लूका सुसमाचार, लूका अध्याय 17 I think. लूका सुसमाचार அத்தியாயி, ஞானமாகிய திறவுகோலை எடுத்துக் கொண்டீர்கள், நீங்களும் பிரவேசிக்கிறதில்லை, மற்றவனையும் பிரவேசிக்க விடுகிறதில்லை. ஜீசஸ், நீயும் போக மாட்ட, அடுத்தவனையும் போக விட மாட்ட. நீ ஏன் போக மாட்டேன்னா, ஞானம் என்கிற திறவுகோலை எடுத்துட்ட. சாரி, 17 இல்ல, 11:52. Luka chapter 11 verse 52. Luke chapter 11 verse 52 पढ़े. லூக்கா 11வது அதிகாரம் 52வது வசனம். நியாய சாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக் கொண்டீர்கள். அறிவாகிய திறவுகோல், அறிவாகிய திறவுகோல். हिंदी में पढ़े, कोई एक दिन हिंदी में पढ़े. लूका सुसमाचार अध्याय 11 का वचन 52 पढ़े. लूका 11 का 52. कौन है हिंदी में? मिस्टर नीरू. ज्ञान का कुंजी. हाय तुम व्यवस्थापकों पर कि तुमने ज्ञान की कुंजी ले ली, परंतु तुमने आप ही प्रवेश नहीं किया और प्रवेश करने वालों को भी रोक दिया. ज्ञान का कुंजी, ज्ञान का चाबी को तुमने ले लिया.
அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள், ना तुम प्रवेश करते हैं, நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை, दूसरों को भी जाने नहीं दे रहे। உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள். सो ज्ञान एक चाबी है, அறிவு வந்து ஒரு ஞானம். அறிவாகிய திறவுகோல். அறிவு என்பது ஒரு திறவுகோல், சாவி. सो हर एक चीज में मेरे मुंह से जो निकल आता है ये ज्ञान का चाबी है। என் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு ஞானமும் அது ஞானத்துக்குரிய சாவியாக இருக்கிறது. सो मैं आपको कॉन्फ्रेंस में बुलाया तो मैं क्यों बुला रहा हूं? நான் வந்து கான்ஃபரன்ஸ் கூப்பிடுறேன்னா ஏன் கூப்பிடுறேன்? I'm going to give keys. நான் வந்து உங்களுக்கு சாவி கொடுக்க கூப்பிடுறேன். ठीक है, आप यही एक्सपेक्टेशन के साथ आना है। ओके, आई एम गोइंग टू रिसीव अ की एवरी मॉर्निंग। हर एक दिन आप यही एक्सपेक्टेशन के साथ आना है, मैं आज एक चाबी लेने जा रहा हूं। நீங்க ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒரு எதிர்பார்ப்போடு வர வேண்டும், நான் ஒரு ஞானமாகிய ஒரு சாவியை பெறுவதற்காக வருகிறேன். आज मेरे जिंदगी में कुछ खोलने जा रहा है पास्टर। என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஏதோ திறக்கப்பட போகிறது என்ற எதிர்பார்ப்போடு வாருங்கள். There are crores and crores of doors in our soul. நம்முடைய ஆத்துமாவுல கோடிக்கணக்கான சாவிகள் இருக்கிறது. इसीलिए जीसस ने कहा, அதனாலதான் இயேசு சொல்லியிருக்காரு, पत्रस को देख के कह रहा है, मैं राज्य का चाबी को आपके हाथ में दूंगा। பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், ராஜ்யத்துடைய திறவுகோலை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். किंगडम कीस, ராஜ்யத்தின் திறவுகோல், किंगडम कीस, ராஜ்யத்தின் திறவுகோல். जो की मेरे मुंह से निकल आता है ये राज्य का चाबी है। என் வாயிலிருந்து வருகிற சாவியானது அது ராஜ்யத்தின் சாவியாக இருக்கிறது. आपको लग रहा है आप सुबह आके प्रचार सुन के ना जा रहे, नहीं, I know that every word that come out of my mouth is a key of the kingdom. நீங்க வந்து நினைச்சுக்கிறீங்க ஏதோ காலையில ஒரு பிரசங்கத்தை கேட்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. ஆனா எனக்கு தெரியும், என் வாயிலிருந்து வருகிறதான ஒவ்வொரு ஞானமும் அது சாவியாக இருக்கிறது, ராஜ்யத்தின் சாவியாக இருக்கிறது. My every message is a key. என்னுடைய எல்லா பிரசங்கங்களும் அது சாவியாக இருக்கிறது. वो आपकी जिंदगी में राज्य को खोल देगा। அது உங்கள் வாழ்க்கையில் வந்து ராஜ்யத்தின் அந்த கதவை திறக்கிற சாவியாக இருக்கிறது. राज्य का चाबी, यीशु मसीह ने कहा, अब मैं तुमको राज्य का चाबी दूंगा। இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நான் ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு கொடுக்க போகிறேன். So राज्य का चाबी का मतलब क्या है? ராஜ்யத்தின் திறவுகோல் என்றால் என்ன? वो क्या इतना बड़ा रहेगा क्या? அது என்ன அவ்வளவு பெருசா இருக்குமா என்ன சாவி? राज्य का चाबी मतलब क्या है? ராஜ்யத்தின் சாவி என்றால் என்ன? திறவுகோல் என்றால் என்ன? I am going to give you the wisdom of the kingdom so that you can open every door of kingdom, because kingdom का राज्य का हर एक दरवाजा जो है ज्ञान से खुलता है। ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், நான் ராஜ்யத்தின் திறவுகோலை தரேன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் உனக்கு ராஜ்யத்தினுடைய அறிவையும் ஞானத்தையும் தரப்போகிறேன். ஏனென்றால் ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் என்பது ஞானம் என்கிற திறவுகோலை கொண்டு திறக்கப்படுவது. புரியுது? ராஜ்ய ज्ञान का चाबी से ही खुलता है। ராஜ்யத்தின் திறவுகோல் ஞானத்தின் மூலமாக தான் திறக்கப்படுகிறது. इसलिए जीसस वहां पे खड़े हुए फरीसी लोगों को देख के कह रहा है, பரிசேயரை பார்த்து அங்க இயேசு சொல்கிறார், क्या बोल रहा है? நியாய சாஸ்திரிகளே, உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள். Wrong knowledge, the wrong understanding of the word of God will lock your life, will lock the kingdom of God in your life. தவறான சத்தியமாகிய சாவியை நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையின் கதவை அது மூடிடும். That's why God is वहां पे यीशु मसीह फरीसी को देख के डांट रहा है, हे तुम लोगों ने गलत चाबी को उठा लिया है रे, गलत ज्ञान को उठा लिया। ये ज्ञान जो तुमने जो चाबी रखा है ना, इसमें ना तू प्रवेश कर सकता है ना दूसरों को प्रवेश करने देंगे, तुम लोग भी नहीं जा सकते, क्योंकि ऐसे चाबी को उठा लिया तुमने।
நீங்க அதனாலதான் பரிசேயர்களை பார்த்து சொல்கிறார், நியாய சாஸ்திரிகளை உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை நீங்க எடுத்துட்டீங்க, அதுல நீங்களும் போக மாட்டீங்க, போறவங்களையும் தடை பண்றீங்கன்றார். क्योंकि ये जो ज्ञान तुम लोग लिया ना, ये गलत है. நீங்க பெற்ற ஞானம் இது தவறானது. फरीसी जो ज्ञान प्राप्त करके रखे थे ना, वो गलत ज्ञान है. அவங்க பரிசேயர்கள் பெற்ற ஞானம் தவறான ஞானத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டிருந்தார். इसीलिए जब परमेश्वर खुद मनुष्य बन के यहाँ आया तो वो लोग समझ नहीं पाए. அப்போ அதனாலதான் மனுஷகுமாரன் இந்த சரீரத்தை எடுத்து இந்த பூமிக்கு வந்த போதும் அவங்களால நம்ப முடியல, அவங்க புரிஞ்சு கொள்ள முடியல. Because காரணம் उनके दिमाग में जो पहले से ही जो ज्ञान भरा हुआ था ना, वो रॉन्ग नॉलेज था. முன்னாடியே அவங்களுடைய மூளையில நிரம்பி இருந்த ஞானம் தவறான ஞானமாக அறிவாக இருந்தது. उस ज्ञान के द्वारा ये दूसरों को भी जाने नहीं दे रहे, दरवाजा बंद कर रहे. அந்த ஞானத்துல மத்தவங்களும் அவங்க நுழைய விடாம அவங்க தடை பண்றாங்க. समझ आ रहे हैं वो वचन? புரியுதா இந்த வசனம் என்னன்னு? Every knowledge is a key. எல்லா ஞானமும் அது சாவியாக இருக்கிறது. कुछ चाबी बंद करता है, ஒரு சில சாவியெல்லாம் மூடிரும், कुछ चाबी खोलता है. சில சாவி உங்க வாழ்க்கையை திறக்கும். कुछ चाबी डिमोनिक डोर्स को खोल देता है. சில சாவிகள் அசுத்த அந்தகார மண்டலத்தை திறந்துவிடும். திறந்துரும். अगर मैं आपको ज्यादा डरा रहा हूं ना, நான் உங்களுக்கு உங்களை ரொம்ப பயமுறுத்திட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், जब भी आप मेरे प्रचार सुनने आते हैं, रोज मैं आपको डरा रहा हूँ. நான் எப்பெல்லாம் என் பிரசங்கம் கேட்கறீங்களோ அப்பெல்லாம் உங்களை பயமுறுத்திட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். हर दिन आपको डराना ही मेरा काम है. உங்களை திட்டுறதுதான் என் பொழப்பே. तुम नरक जाओगे, நீ நரகம் போயிருவ, तुम ये कर दिया, तुम वो कर दिया, तू पापी है, तू ये है, तू वो है. जब भी आप आते हैं, आपको है ना, आपको परमेश्वर की संतान की फीलिंग नहीं दे रहा हूँ. जब भी आप आते हैं मेरे पास, मैं आपको डरा रहा हूँ ना. நீங்க எப்ப வந்தாலும் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த உணர்வை கொடுக்காம, நீ பாவி, நீ இப்படி பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டு, நீ நாசமாயிருவேன், நீ நரகம் போயிருவேன்னு சொல்லிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், आपको डिस्क्वालीफाई कर रहा हूँ ना. நான் உங்களை மதிப்பு இழக்க செஞ்சேனா, आप आपकी ओरिजिनल डिजाइन को है ना पहचानने नहीं दे रहा हूं मैं आपको. உங்களுடைய ஒரிஜினல், அதாவது உண்மைத்துவத்தை, ஒரிஜினல் டிசைனை அறிய விடாம நான் தடை பண்ணேனா, I am opening the door to demon in your life. நான் உங்க வாழ்க்கையில அந்த பிசாசின் அந்த அந்தகார கதவை திறந்துருவேன். आपका माइंड पूरा फियर से भर जाएगा. உங்களுடைய மனமும் இருதயம் முழுக்க முழுக்க பயத்தால நிறைஞ்சிரும். Fear of the Lord and the fear of the punishment are two different things. தேவனுக்கு பயப்படுவதும் தண்டனைக்கு பயப்படுவதும் வேற. ஆமா, வித்தியாசங்கள். ஆனா நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா சொல்லி தருவான், தண்டனைக்கு பயப்படுறதுக்கு பேர் கர்த்தருக்கு பயப்படுறதுன்னு மாத்திட்டான். அதனால இவன் என்ன பண்றான், வரும்போதெல்லாம் உனக்கு தண்டனையை சொல்லி சொல்லி பயன்படுத்தி அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம்னு நம்ம மண்டையில தப்பா பூத்தி விட்டாங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேறங்க, தண்டனைக்கு பயப்படுறது வேறங்க. தண்டனைக்கு பயப்படுறதுங்கிறது நார்மலா உங்களுக்குள்ள தண்டனையை நினைச்சு பயந்து சாவுறது. ஐயோ எனக்கு இந்த தண்டனை கிடைச்சிருமேன்றதுனால வேற. அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பைபிள் சொல்லுது பாருங்க, அந்த பயமே வேற. அது நாலேஜ், நோயிங்ல இருந்து வர்றது, அவரை குறித்து அறிகிற அறிவினால் வருவது. அது வேற. அது தண்டனைக்கு வருகிற பயம் அல்ல. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. தண்டனைக்கு வர்ற பயத்தை கொடுத்துட்டு தண்டனையை காட்டி பயன்படுத்திட்டு நரகத்துக்கு போயிடுவார், உன்னைய ஆண்டவர் இது பண்ணிடுவார், ஆண்டவர் அது பண்ணிடுவார், ஆண்டவர் உன்னை அப்படி ஆக்கிடுவார். இந்த மாதிரி தண்டனையை பயன்படுத்தி கடைசியில அதுக்கு பேர் தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம்னு சொல்லி நம்மள மண்டையில தப்பான பயத்தை ஏத்திடுறாங்க பாருங்க. That will open the door to the demonic works in your life. अरे बहुत सारे लोगों की जिंदगी में ये नहीं पता है परमेश्वर के डरना क्या है. लोग ये समझ रहे हैं दंड के लिए डरना और परमेश्वर के लिए डरना दोनों एक है समझ रहे हैं. आज असली में बोला जाए तो लोग
दंड से हम डर रहे हैं, हम नरक जाएंगे, हमें परमेश्वर ये कर देगा, परमेश्वर इनकार कर देगा, परमेश्वर हमें नरक में डाल देगा। अरे यार, ये तो दंड से डर रहे तुम, ये परमेश्वर की डर थोड़ी है। परमेश्वर के डर परमेश्वर का डर मानना, ये कैसा होता पता? தேவனுக்கு பயப்படுவது, கர்த்தருக்கு பயப்படுவது என்றே சொன்னால் அது வித்தியாசமானது. அப்படின்னா என்ன தெரியுமா? वो परमेश्वर के ज्ञान, परमेश्वर की प्यार की गहराई, परमेश्वर की महिमा की गहराई, उनकी जो प्रसन्नता, उनकी जो महिमा, उनकी ग्लोरी को जब आप देखते हैं, when you see the glory of God, நீங்கள் தேவனுடைய அன்பின் ஆழத்தை அறியும் போது, தேவனுடைய மகிமையின் ஆழத்தை அறியும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்தின் ஆழத்தை அறிகிற அந்த ஞானம் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். The fear of the Lord comes by knowing. கர்த்தருக்கு பயப்படும் பயம் எதிலிருந்து வரும் என்றால், அவரை அறிகிற அறிவின் மூலமாகத்தான் அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வருகிறது. Nowadays people are having the fear of punishment. நிறைய பேரு தண்டனைய பார்த்துதான் பயப்படுறாங்க, அத கர்த்தருக்கு பயப்படும் பயமா எடுத்துக்கிறாங்க. क्या करें, हमारे लोग ऐसे ही बोलते हैं, அப்படிதான் எல்லாத்தையும் தப்பா சொல்லி தராங்க. इसी वजह से हमारे लोग डरते ज्यादा. அதனாலதான் நம்முடைய மக்கள் அதிகமாக பயப்படுகிறார்கள். The right keys will open the right doors in your life. சரியான சாவி உங்கள் வாழ்க்கையில் சரியான ஆசீர்வாதத்தை, சரியான இடத்தை, கதவை திறந்துவிடும். कितने लोगों को बातें समझ आया? எத்தனை பேருக்கு நான் பேசுகிறது தெளிவாகிறது? Okay. God bless you. Have a nice day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a nice day. Thank you, Pastor. Andy, thank you, Pastor. God bless. Thank you, Pastor. Praise the Lord.